அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்த முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமது சேனலில் வரும் அரசாங்கம் சார்ந்த முக்கிய சலுகைகளும் அறிவிப்புகளும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கும் தொழில் தொடங்க விரும்புவோருக்கும் அரசு பல்வேறு கடன் உதவி திட்டங்களை வழங்கி வருகிறது. அதில் முக்கியமாக பேசப்படும் திட்டங்களில் ஒன்று ரூபாய் 15 லட்சம் வரை கடன் உதவி தொகை திட்டமாகும். இந்த திட்டம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது. சிறு தொழில் தொடங்க நினைப்பவர்கள் பொருளாதார அடித்தளத்தை உருவாக்க இந்த உதவித்தொகை என்பது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கடன் உதவி திட்டம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. தனிநபராக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் அனைவரது திறமைக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண், பெண், திருநங்கை என எவ்வித பாலின வேறுபாடும் இன்றியும், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற எந்த தகுதி வேறுபாடுகள் இன்றியும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான பொதுவான தகுதி வரம்புகள் என்பதில் விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் இருக்க வேண்டும். சில திட்டங்களுக்கு 3 லட்சம், சிலவற்றுக்கு 5 லட்சம் என வருமான வரம்பு மாறுபடலாம். ஆகவே எத்தகைய கடன் திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க முயற்சி செய்கிறீர்கள் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்வது அவசியமாகும். ரூபாய் 15 லட்சம் வரை கடன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் நிதி பங்கீடும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் திட்ட செலவில் பெரும்பகுதி அரசு அல்லது தொடர்புடைய நிதி நிறுவனம் இயற்றுகிறது. பயனாளர் ஒரு சிறிய பங்கு தொகையை முதலீடாக செலுத்த வேண்டியிருக்கலாம். இதனால் தொழில் தொடங்கும் ஆரம்ப சுமை குறைந்த மூலதனத்தில் தொழில் அமைக்க முடிகிறது. கடன் வழங்கும் போது தொழில் திட்டத்தின் நடைமுறைத்தன்மை, பயனாளியின் தகுதி வரம்பு, பயனாளியின் திறமை திருப்தி செலுத்தும் வகையில் உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்யப்படுகிறது. விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பின்னர் தேவையான விவரங்களை நிரப்பி அதற்கு தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், வயது சான்று, முகவரி சான்று, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் போன்றவற்றை பொதுவாக தேவைப்படலாம். இவை இல்லாமல் வங்கி கணக்கு புத்தகமும் தேவைப்படலாம். சில சமயங்களில் தொழில் திட்ட அறிக்கையும் கோரப்படலாம். ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்த பிறகு மாவட்ட அளவிலான அலுவலகங்களில் ஆவண சரிபார்ப்பு நடைபெறும். நீங்கள் விண்ணப்பித்திருக்கும் அறிக்கைக்கு ஏற்றவாறு தகுதி உறுதிப்படுத்தப்பட்டால் கடன் அனுமதி வழங்கப்படும். இந்த கடன் உதவியின் முக்கிய நன்மை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியோருக்கு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்குவதே ஆகும். மேலும் கூலி வேலை அல்லது தினசரி வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு இது நிலையான வருமானத்தை அள்ளித்தரும் மூலதன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிறிய கடையிலிருந்து உற்பத்தி, சேவை, வணிகம் வரை பல்வேறு தொழில்களை தொடங்க இதை பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொன்னால், தமிழக அரசு தரும் ரூபாய் 15 லட்சம் கடன் உதவி திட்டம் தகுதியானவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க விரும்பினால் அது பற்றிய முன்னோக்கு பார்வையும் முன்னோக்கு திட்டங்களையும் வகுத்து அதற்கான சரியான சான்றிதழ்களை எடுத்து முறையான தகுதி வரம்புடன் ஆவணங்களை சேர்த்து இதற்கு விண்ணப்பித்தால் உங்களது நிலை மாறுவதற்கு இத்திட்டம் மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.